தீபாவளிக்கு வர படங்கள் எல்லாமே வந்து நல்ல படங்களா வருது. பைசன் வருது. அது வந்து விக்ரம் பையன் நடிச்சிருக்காரு. துருவ் விக்ரம். அப்புறம் வந்து நம்ம டூட் வந்து பிரதீப் ரங்கராஜன் நடிச்சிருக்காரு. டீசல் வருது. டீசல் வந்து ஹரிஷ் கல்யாண் நடிச்சிருக்காரு. ஹரிஷ் கல்யாணும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு இளம் கதாநாயகர்கள்ல ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கதாநாயகனா இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பார்க்கிங், லப்பர் பந்து நல்ல மிகப்பெரிய வெற்றி வெற்றி படங்கள குடுத்தாரு. ஸோ டீசல் அந்த படமும் பார்த்தீங்கன்னா, நல்ல படமா தான் இருக்கு அப்படின்றது வந்து பத்திரிகையாளர்கள் படம் பார்த்தவங்க சொன்ன தகவலா இருக்கு. இது இல்லாம பார்த்தீங்கன்னா, பைசன் படம். அந்த படமும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. வேற மாரி இருக்கு. அவர் வந்து மாரி செல்வராஜ். பொதுவாவே பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் வந்து ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஹெவியான சப்ஜெக்ட் எடுப்பாரு. ஒரு டார்க்கான ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாரு. ஆனா, அதுல வந்து ரொம்ப கிளாரிட்டியா கதை சொல்லுவாரு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, பைசன் விக்ரமுடைய பையனுக்கு இது நிச்சயமா ஒரு பெரிய படமா இருக்கும். அவரே வந்து எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா, என்னுடைய முதல் படமே இதுதான் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மொத்தத்துல இந்த தீபாவளிக்கு வர எல்லா படமே நல்ல படங்களா இருக்கு. ஸோ இதுல வந்து டியூட் வந்து ஜெயிக்குமா அப்படின்னா, நிச்சயமா ஜெயிக்கும் அப்படின்னு தான் ட்ரைலர பார்த்தா தெரியுது.